வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்கிற யூனிட் 7 பி ஸ்ட்ராங் பி பிரேவ்க்கான பேஜ் நம்பர் 84-85 இருக்கிற ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் 7.9 கொடுத்துருக்காங்க. டிக் த கரெக்ட் ஆப்போசிட் ஜெண்டர் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கான சரியான ஆப்போசிட் ஜெண்டரை நம்ம டிக் பண்ணணும். முதல் பிக்சர் மேன் கொடுத்துருக்காங்க. மேனுக்கு ஆப்போசிட்டான ஜெண்டர் விமன். அடுத்து பீகாக். பீகாக் என்ன வரும்னு சொல்லுங்கள்? பீஹன். எல்லாருக்கும் தெரியும். கிங். கிங்க்கான ஃபெமினின் குயின். டைகர். டைகருக்கான ஆப்போசிட் ஜெண்டர் டைக்ரஸ். ட்ரேக். ட்ரேக்னா மேல் டக், அதுக்கான ஆப்போசிட் ஜெண்டர் டக். அடுத்து சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மதர், அங்கிள் அண்ட் சிஸ்டர். இங்கே பார்த்தீங்கன்னா மதர் அண்ட் சிஸ்டர் எல்லாமே ஃபெமினின் ஜெண்டர், அதாவது ஃபீமேல். இவங்களில் அங்கிள் மட்டும்தான் மேல், மஸ்குலின் ஜெண்டர். அதனால் நம்ம அதை சர்க்கிள் பண்ணியிருக்கோம், அங்கிளை. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேக், பீகாக், ரூஸ்டர், ஹென். இங்கே ஹென் மட்டும்தான் ஃபீமேல், அதாவது ஃபெமினின். இது எல்லாமே ஆப்போசிட் ஜெண்டர். ட்ரேக்னா மேல் டக், பீகாக், ரூஸ்டர் எல்லாமே மேல். அதனால் ஹென் நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபாக்ஸ், லயன், யூ, ஸ்டாலியன். இங்கே யூ மட்டும்தான் ஃபீமேல், அதாவது ஃபீமேல் அடல்ட் ஷீப்பை குறிக்குது. ஸ்டாலியன்னா அப்படிங்கிறது நமக்கு மேல் ஹார்ஸ் அப்படின்னு வந்துடும். இது ஃபாக்ஸ், லயன் எல்லாமே மேல். அதனால் நம்ம யூ சர்க்கிள் பண்ணியிருக்கோம். கவ், கிராண்ட் மதர், ஸ்டாக், ஹீரோயின். இங்கே கவ், கிராண்ட் மதர், ஹீரோயின் எல்லாமே ஃபீமேல் ஆயிடுது. இங்கே ஸ்டாக் மட்டும் மேல் டியரை குறிக்கிறதுனால நம்ம ஸ்டாகை சர்க்கிள் பண்ணியிருக்கோம் ஆடு ஒன்றா. சரியா? சார்ட் த ஜெண்டர் நவுன்ஸ் அண்ட் ரைட் இன் த அப்ராப்ரியேட் காலம்ஸ். இங்கே மஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். மஸ்குலின் தனியாக, ஃபெமினின் தனியாக. வாங்க சார்ட் அவுட் பண்ணலாம். பிரதர், சிஸ்டர், uncle and son, daughter, lion, lioness, rooster, hen, peacock, peahen, prince, princess, king, queen, grandson, granddaughter, sir, madam. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த ஆப்போசிட் ஜெண்டர். இங்கே ஒரு சூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக எந்த ஜெண்டர் நமக்கு தேவையோ, எந்த இடத்துல சரியான அந்த ஜெண்டரை நம்ம எடுத்து எழுதணும். பாருங்கள், நீஸ், கிராண்ட் மதர், யூ, பிரைட், ஸ்டாலியன். இங்கே நீஸ்ங்கிறது வந்து உடன் பிறந்த, அதாவது பிரதரோ சிஸ்டரோ அவங்களுடைய பொண்ணை குறிக்குது. கிராண்ட் மதர் பாட்டி. யூ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஆடு ஒன்றில் பார்த்தோம், அது ஃபீமேல் அடல்ட் ஷீப்பை குறிக்குது. பிரைட் அப்படிங்கிறது மணப்பெண், பெண் மணப்பெண்ணை குறிக்குது. ஸ்டாலியன்கிறது மேல் ஹார்ஸை குறிக்குது. The mare and the stallion galloped in the race. சரியா? The bride and the bridegroom danced on the stage. Brideனா பெண், bridegroomனா மணப்பெண், மணமகன். அடுத்து my grandfather and grandmother visited our house. grandfatherக்கு ஆப்போசிட் ஜெண்டர் grandmother. இங்கே nephew, our nephew and niece are good singers. சரியா? இது உடன் பிறந்த சகோதர சகோதரியோட மகனை குறிக்குது. நீஸ்னா அவங்களுடைய மகளை குறிக்குது. there is a ram and an ewe in மோகன்ஸ் farm. இங்கே அடல்ட் மேல் ஷீப்பை குறிக்குது, அடல்ட் ஃபீமேல் ஷீப்பை குறிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த 2 பேஜில் இருக்கிற மஸ்குலின் ஃபெமினின் ஜெண்டரை தனியாக ஒரு நோட் புக்கில் அல்லது உங்கள் இங்கிலீஷ் நோட் புக்கில் எழுதி நீங்கள் இன்னும் ஒரு முறை ரீட் பண்ணுங்கள், படித்து பாருங்கள். தேங்க்யூ.